சரி, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது படிக்கிற வயசுல வருது, இந்த வேலை இந்த மாதிரியான காலகட்டத்துல வருது. எதிர்பதமா ஏதாவது அமையுமா, இல்ல யோகத்தை கொடுக்குமா? டீனேஜ்ல வருது இல்லையா? யோகம் அப்படிங்கிறது இவங்க வந்து எதையுமே எனக்கு வேணும், அதை வந்து நான் அடையணும், அது வந்து எந்த நாடு படிப்பு எங்கே வேணாலும் நான் போயிருப்பேன். ரொம்ப அந்த அம்மா அப்பாவை சுற்றி சுற்றி வந்தவர்கள், சூரியன்னா தந்தை, சந்திரன்னா அம்மா, அந்த செவ்வாய்னா சகோதரம், இவர்களோடையே வளர்ந்த அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ராகு வரும்போது சரி படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, நம்ம வெளியில் போவோம், சரி படிப்பு தடையாகி போச்சு, அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் காதல் வயப்படுறது, அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பது, இவங்க எடுக்கலைனாலும் சுற்றி இருக்கிறவங்க இவர்களை எடுக்க வைக்கிறது, இப்படிலாம் ராகு கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் உள்ள வந்து. ஏன்னா இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா? ஆக சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திற்கு ராகு வந்து கொஞ்சம் எதிர் துருவமாக செயல்படுவாருங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ராகு வந்து கெடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி யோகத்தையும் ராகு கொடுப்பார். ஏன்னு சொன்னால் மேஷம் இந்த இடத்துல ஒரு சிறப்புகள் பாருங்க. மேஷம் ரிஷபம் எருது சுறா நண்டு தண்ணில் ராகு அமர்ந்து 4 திக்கிலும் கிரகங்கள் முற்றிடில் பூமியிடை துயிலுறங்கும் ராஜயோகம். அப்ப மேஷத்துல ராகு இருக்கிறது சிறப்பு தானே அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபத்திற்கு ஆதிக்க கிரகமான சுக்கராச்சாரியாருக்கு ராகு பகவான் வந்து ஏறக்குறைய குணங்களில், அதுல வந்து சுக்கிர பகவான் வந்து அழகு, ஐஸ்வர்யம், போகம், யோகம், காமம், ராகுவுமே பார்த்தீங்கன்னா வரைமுறையற்ற எல்லையற்ற தன்னுடைய எந்த நிலைக்கும் போய் அதை அடையக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை அவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ராகுக்கு உண்டு. ஆக அந்த சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக ராகு வருவதனால, அல்லது ராகுக்கு மிகவும் பிடித்த கிரகமாக சுக்கிரன் இருப்பதனால இப்படின்னு எடுத்துக்கலாம்.